அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிசிபெலாபாத் செய்ய போறேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப் தேங்காய், ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் குருமிளகு, கூடையே கசகசா, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை. இப்போ எல்லா பொருளையும் வறுத்துக்கலாம். 2 கடலைப்பருப்பு உளுந்து பருப்பையும் போட்டு முதல்ல வறுத்து எடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி மல்லி, சீரகம், குருமிளகு அதையும் போட்டு வறுத்துட்டு, நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் சோம்பு, பட்டை 2 கிராமு, கூடையே கடைசியாக கசகசாயும் போட்டு பிரிஞ்சி இலையும் போட்டு வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிட்டு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காயை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரையிலும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு கூட வரமிளகாயும் போட்டு வறுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளரும் பருப்பும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ அதைய குக்கரோடு எடுத்து அடுப்பில் சேர்த்து அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, எந்த காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இந்த 3 காயும் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடையே புளி தண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கடைசியாக ஒரு கட்டி வெல்லமும் போட்டு 1க்கு 3ங்கிற ரேஸில் தண்ணி வச்சு குக்கரை ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொதுவாக 3 விசில் விடுவோம். இது நல்லா சாப்பாடு குழையணுங்கிறக்கோசரம் 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கும் பிசிபெலாபாத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சாம்பார் சாதத்துக்கு நம்ம கண்டிப்பாக வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துவோம். ஆனால் இதுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்தக்கூடாது. இப்போ நல்லா வெந்த பின்னாடி குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கடுகு போட்டு வெடித்ததுமே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டு வறுத்து கூடையே கருவேப்பிலும் போட்டு வறுத்து எடுத்து சாப்பாட்டில் கொட்டிட்டு ஃபைனலாக மல்லித்தலையை பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி மிக்ஸ் பண்ணால் சுவையான சூப்பரான பிசிபெலாபாத் ரெடி. இந்த பிசிபெலாபாத்துக்கு சைட் டிஷ்ஷு பூந்தியும் அப்பளமும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தள்ளி விட்டுட்டு போகாமல் ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தள்ளி விடுங்க. வாழ்க வளத்துடன் நலத்துடன்.